அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சரிமலா ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் வறுவல். மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக ரெடி பண்ணியிருக்கேன். மசாலாலாம் உதிராமல் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் துண்டு மீனில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த வகையான மீனில் கூட இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 12 பீஸ் அளவுக்கு துண்டு மீனாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். மசாலாவை அப்படியே மீனில் சேர்க்காம நம்ம தனியான ஒரு பிளேட்டில் மசாலாவை கலந்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. மீனில் போடுற மசாலா நல்லா உதிராமல் இருக்கிறதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம். அப்போ தான் மீனில் உள்ள மசாலா உங்களுக்கு கெட்டியாக பிடிச்சிருக்கும், மசாலா உங்களுக்கு உதிராமல் இருக்கும். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. அரை எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவை ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் பாருங்கள் நல்லா பவுட்ரு மாதிரி கலந்து விட்டுட்டேன். நீங்கள் எப்பயுமே மீனுக்கு மசாலா சேர்க்கும் போது இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே போட்டு மசாலா சேர்க்காம தனியாக மசாலா சேர்த்துங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன். நல்லா கட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மீனில் மசாலா தடவும் போது நல்லா இறுக்கமாக பிடிச்சிருக்கும். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு மீனுக்காக எடுத்து மசாலாவை தடவி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கமாக மசாலாவை தடவி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா மீனுக்குமே அதே மாதிரியே மசாலாவை தடவி விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். துண்டு மீன் செய்யும் போது எப்பயுமே நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மசாலா பரட்டினங்கன்னா உங்களுக்கு மசாலா உதிராமல் அப்படியே இறுக்கமாக பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதான் கருவேப்பிலையை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு பொரிச்சோங்கன்னா நல்லா மணமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நான் போட்டிருந்த மசாலாவும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ எல்லா மீனுக்கும் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தோசைக்கல்லை ஹீட் ஆனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு மீனாக எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ உங்கள் தோசைக்கல்லில் எத்தனை மீன் போட முடியுமோ அத்தனை மீன் போட்டு பொரிச்சிக்கோங்க. இப்போ மீன் சவந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா சவந்துருச்சு. திருப்பி விட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா பக்கமும் சவந்துருச்சு. இப்போ அடி பக்கமும் திருப்பி விட்டு நல்லா சவக்க வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் சவந்தோன்னே நம்ம மீனை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரிமலா ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.